கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கண்ணாடிகளை பழத்தினை பார்வையிட நாடெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளதால் கூடுதலாக சின்னமுட்டம் துறைமுகத்தினை இரண்டாவது முனையமாக கொண்டு திருவள்ளுவர் சிலை வரை பயணியர் படகுகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறுமுகங்கள் துறைக்கு 20,722 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் படைவீரர் அவர்தம் கைம்பெண்கள் மற்றும் அவரை சார்ந்தோர்களின் தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கவும் அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுவதை நோக்கமாக கொண்டும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் புதிய தொழில் முயற்சிகளுக்காக 1 கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. 2025-26 நிதியாண்டில் 400 முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோர் இத்திட்டத்தினால் பயனடைவார்கள்.